ஆர்மிஸ் அன்யோங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இல்லை, நம்மளோட 11th ஆனிவர்சரி. ஸோ அதனால தான் நான் OT7க்கு தான் ஒன் ஷாட் பண்ணலான்னு பார்த்தேன்டா. அதுக்குள்ளே ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதே கொண்டு வந்துட்டேன். ஃபைனலி நீங்கள் கேட்ட டே ஒன் ஷாட் ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி அவர் 11th ஆனிவர்சரிடா. எல்லாருமே இந்த டே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதோட ஜின் ரிட்டன் மில்ட்ரிலேருந்து வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சேஃபாக ஜின் மாதிரியே சேஃபாக வந்துடணுன்னு நானும் காட்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். அவ்வளோதான்டா. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டேஷன் லவ். ஸ்டோரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு தான். ஸோ ஃபைனல் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க, இதையும் சேர்த்தி. இதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பார்த்திங்கன்னா வயன் உங்களுக்கு கண்ணு தெரியாது. அண்ட் வீட்டுக்கு ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. உங்கள் அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களோட ஃப்ரெண்டு மிம்மி, அவள் தான் எப்போவுமே உங்கள் கூட இருந்து உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துப்பா. உங்களுக்கு ஸ்டெப் மதர் தான். உங்கள் மதர் இல்லை, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தான் உங்களுக்கு கண்ணு போயிருந்திருக்கும். சேம் அதே டைம் தான் உங்கள் அம்மாவும் டெத்தாக இருந்திருப்பாங்க. அவ்வளோதான்டா உங்கள் இன்ட்ரோ. இப்போது டே பக்கம் பார்த்திங்கன்னா தயாங் வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப நல்ல பையன், இன்னசென்ட். அவங்க அம்மாவுக்கும் அப்படி தான், காதெல்லாம் கேட்காது, காது மட்டும்தான் கேட்காது, இயர் ப்ராப்ளம். ஸோ தயாங்கோட ஃப்ரெண்ட் எக்ஸஸ்ஃபுல்லி ஜிமன் தான். இவ்வளோ தாண்டா இன்ட்ரோ. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போய் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் அவங்களோட இன்ட்ரோலாம் பார்த்துக்கலாம். ஒன் டே நைட் டைம் தயாங் தான் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துட்ருக்கான். ஃபுல்லாக அவனை சுற்றி பாட்டில்ஸ் தான் இருக்குது. அவனும் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ தயாங் அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜிமன் தான் அங்கே நடந்து வரான். டே மச்சான், எதுக்கு வர சொன்னான்? ஆமாம், எதுக்கு இன்றைக்கி இத்தனை பாட்டிலை வச்சு சுற்றி உட்காந்துட்ருக்க? என்னாச்சு? நீ எப்போ இவ்வளோ குடிக்கிறவன் இல்லையே, கம்மியாக தானே குடிப்ப, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். தயாங்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துட்ருக்கான். டேய் சொல்லித்தரடா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, சொல்லு மச்சான், என்ன பிரச்சனை, என்ன அது பிரச்சனையா அப்படின்னு ஜிமின் கேட்க, தயாங்கும் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன்டா இத்தனை குடிச்சு வச்சுருக்க, என்னாச்சு அப்படின்னு ஜிமின் மறுபடியும் கேட்குறான். தயாங் தான், உனக்கு தெரியும்ல மச்சான், நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்கேன்னு. 6 வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன்டா. லோன்னு அவள் பின்னாடியே சுற்றுறேன். ஆனால் அவளுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது மச்சான். அவளுக்கு நான் இப்படி பின்னாடி சுற்றுறதெல்லாம் தெரியாது. எனக்கு அவளை பற்றின தாட்ஸாகவே இருக்குடா. அவளை மேரேஜ் பண்ணி என் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தயாங் புலம்பிகிட்ருக்கான். ஜிம்மனும் இது கண்ணு தெரியாத பொண்ணை லவ் பண்ணுறானா, என்ன மனுஷன் இவன். மச்சான் புரியுது, ஆனால் கண்ணு தெரியாத பொண்ணை எப்படிரா? டே அதனால என்னடா, கண்ணு தெரியாதவங்களாம் என்ன குறையா சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் குழந்தைங்க மாதிரிடா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பா, ஒரே குறை கண்ணு தெரியாது, அவ்வளோதானே. ஆனால் நல்ல மனசு மச்சான் அவளுக்கு, ரொம்பவுமே நல்ல பொண்ணு. எப்போவுமே கூட ஒரு பொண்ணோட தான் சுற்றின்னு இருப்பா. ஏன்னா அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அவள்கிட்ட சொல்ல முடியலடா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு தயாங் புலம்பிகிட்டே இருக்கான். ஜிமினும் ஐயோ இவனே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டான். டே முதல்ல நீ நிறுத்து, அந்த பொண்ணுகிட்ட போய் ஃபஸ்ட்டு உன் லவ்வை சொன்னியா நீ? முதல்ல இப்படி குடிச்சிட்ருக்க. இல்லை, நான் இன்னும் அவள்கிட்ட என் லவ்வை சொல்லவே இல்லை அப்படின்றான். ஜிமினுக்கு அவ்வளோதான், செம்ம கடுப்பாகுது. லவ்வையே சொல்லாமல் உட்காந்துட்டு இப்படி குடிச்சிட்ருக்கான்.
ஒரு வேளை அவன் லவ்வை சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இன்னும் எவ்வளோ குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தயங்க பார்த்துட்டு டே லவ்வே சொல்லாமையாடா மயிறு இவ்வளோ குடிச்சு வச்சிருக்க. ஒரு வேளை லவ்வை சொல்லி அக்செப்ட் பண்ணலன்னா என்ன மச்சான் பண்ணுவேன்? செத்துருவேன் மச்சான், செத்தே போயிடுவேன். அவள் அக்செப்ட் பண்ணிப்பா என் லவ்வை. ஆமாம் மச்சான், அவள் அக்செப்ட் பண்ணிப்பா. அதுக்காக நீ சாவலாம் வேணாம். நீ முதல்ல போய் அந்த பொண்ணுக்கிட்ட உன் லவ்வை சொல்லு. அது முதல்ல அக்செப்ட் பண்ணட்டும், அப்புறமேட்டு மீதியை பார்க்கலாம் அப்படிங்கிறான் தயாகும். ஒரு வேளை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன மச்சான் பண்ணலாம்? கரும்பு பிடிச்சோன்னே இதைத்தானடா நான் முன்னாடியே சொன்னேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாடா. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு உன்னை மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ முதல்ல போய் நீ அவள்கிட்ட உன் லவ்வை சொல்லு. அது நீ சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணி உருகி கரைஞ்சி சொல்லணும் மச்சான். அப்போ அவள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதுவும் கண்ணு தெரியாதுன்னு வேற சொல்கிற. உன்னை அக்செப்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணால் கிடைக்காததுலாம் ஒன்றும் இல்லை மச்சான். நீ போய் அவள்கிட்ட லவ்வை சொல்லு சரியா? அவள் அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் குடிச்சுன்னு இருக்கான் பைத்தியக்காரனாயி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தயாங்கோட தலையிலே தட்டுறான். தயாங்கம் அப்போ நாளைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணலாமாடா அப்படின்னு ஜிமின் கேட்க தயாங் கேட்குறான். ஜிமினும் எது நாளைக்கா? ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான். போகலாம் மச்சான், போகலாம், உன் கூட நான் வரேன். யார் வராங்களோ இல்லையோ இந்த ஜிமின் உன் கூட இருக்கணும்டா. நீ போய் அவளுக்கு ப்ரப்போஸை பண்ணுற சரியா அப்படிங்கிறான். தயாங்கும் உண்மையாவா மச்சான்? நான் நாளைக்கு போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணடா. பண்ணுடா. இதைத்தானே நானே இவ்வளோ நேரம் சொல்லின்னு இருக்கேன். போய் அவளுக்கு நீ நாளைக்கு ப்ரப்போஸை பண்ண, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஜிமினும் டக்குன்னு சரி ப்ரப்போஸ் பண்ணு, இதெல்லாம் ஓகே. அந்த பொண்ணோட பேர் என்னடா? அது பெண்ணு பேர் ஐயோ என்னமோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுமே. ஒயன் மச்சான், ஒயன். அதுதான் அவளோட பேர். நல்லா இருக்குல்ல அப்படின்றான். ஜிமின் அவனை பார்த்துட்டு ஒயன் ஒயன் விஸ் தயாங் நல்லா இருக்கு மச்சான், செம்ம காம்பினேஷன். நீ போய் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுற, உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜிமினும் பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த டே நைட் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த சைடு நீங்கள் தான் ஒரு மார்னிங் டைம் வாக்கிங் மாதிரி வந்துட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் மிம்மி கூட. அவளும் நீங்களும் தான் நடந்து பொறுமையாக வரீங்க. சரி மிம்மியும் நீங்களும் பேசிகிட்டே வரீங்க. பேசி சிரிச்சிட்டு அவங்க கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வரா. நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே அவள் டக்குன்னு ஸ்டாப் ஆகுறா. நீங்களும் என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ ஸ்டாப் ஆகிற? அது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பேசலை. நீங்களும் மிம்மி என்னடி ஆச்சு, ஏன் அமைதியாக இருக்க, சொல்லு அப்படின்றா. அதுக்கு அவளும் இல்லை ஒயன் தயாங் அப்படின்றா. தயாங்கா அது யாருடி அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு வாய்ஸு ஹாய் வயன் அப்படின்னு. நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. தயாங்கம் தயாங் நான் உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமாக உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கேன். ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் நான் அது பண்ணதும் இல்லை. ஸோ என்னை நீங்கள் லவ் பண்ணுவீங்களா? நீங்களும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தயாங் உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் தான் ஐயோ சாரிங்க, நீங்கள் மற்ற பொண்ணுங்கன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. எனக்கு அதோட இந்த மேரேஜ் லவ் கமிட்மெண்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்றீங்க. தயாங்கும் உடனே வயன் எனக்கு தெரியும், உனக்கு கண்ணு தெரியாது தானே, எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வயன். ஐ லவ் யூ. உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி நான். குழந்த மாதிரி உன்னை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்றான். நீங்களும்
ஐயோ தயம், இல்லை, என்னை பற்றி தெரிஞ்சும் நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியல. சாரி, எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுலேயும் பாய்ஸ் மேலே சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது. சாரி, நான் போகிறேன். மிமி வா போகலாம் அப்படின்னு நீங்கள் கிளம்புறீங்க. தயாங் தான் டக்குன்னு உங்கள் கையை தான் பிடிக்கிறான். பிடிச்சதும் நீங்கள் தயாங் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, தயாங்கும் இதை பாருவன், நீ என்னை எப்படி புரிஞ்சு பண்ண எனக்கு தெரியாது. நான் உன்னை 6 வருஷமாக ஃபாலோ பண்ணி உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மிம்மி உன் ஃப்ரெண்டு இருக்காளே அவளுக்கு நல்லா தெரியுமே நான் உன்னை எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு. அவகிட்ட கேட்டுப்பாரு அப்படிங்கிறான். மிம்மியும் ஐயோ அண்ணா, நீங்கள் பேசி கரெக்ட் பண்ணிக்கோங்க, இதில் ஏன் என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக நின்றுக்கிறா. ஏன்னா உங்களை பற்றி தான் தெரியுமே, நீங்கள் கோவம் வந்தால் என்ன வேணால் பேசிடுவீங்க, டக்குன்னு அடிச்சிடுவீங்கன்னு. ஸோ அதனால் அவளும் சைலண்ட்டாக நின்றுக்கிறா. ஐயோ இவ வேறு காலை வர்றா. என் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல, வெயிட் பண்ணுறேன். உன்னால் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன், நீ யோசிச்சு பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தயாங் சொல்ல. நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உங்களுக்கு அவனை ஹர்ட் பண்ணவும் மனசு இல்லை, பட் இருந்தாலும் அது தவிர வேறு வழியும் இல்லை. தயாங், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்ட்டு தயாங்கோட கையை உதறி விட்டுட்டு நீங்கள் தான் மிம்மியை கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க. ஆனால் அவளும் அமைதியாக நிற்கிறா. நீங்கள் தயாங்கன்னா உங்களை விடவே இல்லை, உங்கள்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கான் ப்ளீஸ் லவ் பண்ணுன்னு. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. டக்குன்னு தயாங்கிட்ட யார்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினேன் அப்படின்னு கேட்குறீங்க. தயாங்க்கு இங்கே ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற அப்படின்றான். அப்புறம் ஏன் இப்படி என்ன லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுற? யாருக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினீங்க தயாங்? கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களை மாதிரி குறை இருக்கிற பொண்ணுங்க என்ன நாங்கள் செஞ்ச பாவமா என்ன? இப்படி லவ் பண்ணுறேன்ட்டு வருவீங்க, அப்புறம் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டும் போவீங்க, அப்புறம் எங்கேயாவது எவன்ட்டையாவது பணத்துக்காக விற்றுட்டு உங்களுக்கு என்னென்னு போயிட வேண்டியது. இதுக்கு தானே இப்போ நீ என் பின்னாடி சுற்றி வர? புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த மாதிரி லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உன்ன மாதிரி ஆம்பளைங்களாம் நான் நம்புறதும் கிடையாது அப்படின்றீங்க. தயாங்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை. இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. தயாங்னா சுத்தமாக முடியல, செம்மையாக ஒரு மாதிரி அழுகையாக வருது. இருந்தாலும் அழலை. ஜிமின்ட்ட தான் டீ மச்சான் என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்றான். தயாங் எதுவுமே பேசலை. ஜிமின்னு நீங்கள் போகிறதையும் பார்த்துட்டே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ தயாங் அப்படி நிற்கிறத பார்த்து ஜிமின் தயாங் மச்சான் இங்கே பாரு மச்சான், அவள் போயிட்டா மச்சான், டேய் என்ன பாடுறா, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படியே நிற்கிற அப்படின்னு கேட்குறான். ஸோ தயாங் அதுக்கும் ஆன்சர் பண்ணல. டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு தயாங்க டக்குன்னு கேட்க, அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் நீங்கள் போயிட்டீங்கன்றதையே. அவள் இப்போ என்ன சொல்லிட்டு போனா, யாருக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு கேட்டு போகிறா. எல்லாம் என்ன அவளுக்கு அவ்வளோ கேவலமாகவா தெரியுது? ஏன் மச்சான், நான் அந்த மாதிரி பையனா? காசை வாங்கிட்டு பொம்பளைங்களை விற்கிற பையனா நான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தான் அழுறான். ஜிமினோ ஐயோ என்ன மச்சான் இதுக்கெல்லாம் அழுதா எப்பட்றா நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான் தயாங்க. இதை பாரு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது, திடீர்னு வந்து யாருன்னே தெரியாதவங்க ப்ரப்போஸ் பண்ணால் அப்படி தாண்டா பேசுவா. இதுக்கு ஃபீல் பண்ணால் எப்படி? ஃபீல் பண்ணாத மச்சான், உனக்கு நான் நல்ல ஐடியாவாக கொடுக்குறேன். என்ன டே விட்றா, அவன் என்ன வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கா, இதுக்கப்புறமும் நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னை பார்த்தா அப்படி தெரியுதுல்ல அவளுக்கு. மச்சான் அவள் தான் உன்னை பார்க்கவே இல்லையே, நீ என்ன லூஸாடா? அவளுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நீ அவள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்கணும், பழகி இருந்திருக்கணும். அப்போயாச்சும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் அவனை அக்செப்ட் பண்ணுறக்கு. ஆனால் நீ யாருன்னும் தெரியாது, உன் ஃபேஸும் தெரியாது,
இந்த நேரத்தில் வந்து நீ பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அவன் என்னடா பண்ணுவா? அப்படி தான் பண்ணுவா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத மச்சான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூட்டிகிட்டு போகிறான். தயாங் இப்படியே தான்டா அவங்கள பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைடு நீங்கள் தான் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பாவம்ல அவர், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அது தவிர வேறு வழி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிம்மிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவளும் ஹே வயன், இதுக்கெல்லாம் எதுக்கிட்ட ஃபீல் பண்ணுற, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் தான் இல்லை, ஆல்ரெடி நான் எங்கள் அப்பா அம்மாக்கே பாரமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். இதில் மறுபடியும் இந்த லவ்வு மேரேஜ்னு போனேன்னா அது எங்கள் அப்பா அம்மாவை விட இன்னும் அதர் பீப்புள்ஸ்க்கு நான் பாரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்டி. அதனால தான் நான் அந்த இடத்துல அவரை அப்படி பேசிட்டு வந்தேன். நான் பேசினது தப்பு தான், எனக்கு தெரியும். அது அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. நான் என்ன தான் சொல்லியிருந்தாலும் அவருக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் அப்படி பேசினேன். பாவம் ஃபீல் பண்ணார்ல, அவர் அழுதார், எனக்கு தெரியும். நான் சொல்லிவிட்டு அவர் கையை உதறும்போது ஒரு ட்ராப் அவர் கண்ணிலேருந்து வந்து என் கையில் விழுந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் உட்காந்து அழுகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அதெல்லாம் மறந்துடுவார், ஓகேவா, நீ அதுக்கெல்லாம் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அவரும் புரிஞ்சுப்பார், இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்றா. ஒரு நிமிஷம் மிம்மி, அவரை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு நீங்கள் அவள்கிட்ட கேட்குறீங்க. அவளும் அது வயன் சொல்லு, நீ அவரை பார்த்துருக்கியா, அவர் எப்போவுமே நம்ம பின்னாடி தான் வராரா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அவளும் ஆமாம் வயன், அவர் எப்போவுமே நம்ம பின்னாடி தான், நம்மளுக்கு சேஃபாக பின்னாடியே தான் வந்துட்டுருப்பார். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை டக்குன்னு நான் ரோட்டில் ஸ்லிப் ஆகிட்டேன். நீ கரெக்டாக கார் வரும்போது நடு ரோட்டில் நின்றுட்டுருந்த, என் ஷூ லேஸ் வந்து தானே நான் ஸ்லிப் ஆனேன்னு அதை கட்டிகிட்டு இருக்கும்போது கார் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு. நீ அங்கே நடு ரோட்லேயே என் பேர் சொல்லி தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பர்சன் உன்கிட்ட எதுவுமே பேசாமல் உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான் அப்படின்றா. அவங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாவா, டேயா அப்படி வந்தார் அப்படின்னு கேட்க, ஆமாம் அவர் தான் உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், என் உயிரை காப்பாற்றினாருன்றதுனாலலாம் நான் ஒன்றும் அவரை லவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லையே. எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு என்னமோ நான் உனக்கே பாரமாக இருக்கணும்னு தோணுது. நீ என்ன விட்டுரு, எங்கேயாவது ரோட்டில் போகும்போது காரோ லாரியோ ஏதோ ஒன்று மோதி போயிடுறேன். எனக்கு வாழவே பிடிக்கல. இப்படி ஒரு லைஃப் அடுத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிவிட்டு அலறீங்க. அவளும் வயன் என்ன பேசுகிற, என்கிட்ட அடி வாங்கிடுவ பார்த்துக்கோ, இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாத வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் அவளை அப்படியே ஹக் பண்ணி செம்மையாக அலறீங்க. ஸோ அப்படியே தான்டா இந்த சைடு தயாங்கையும் ஜிமினியும் பார்த்தா, என்ன சொன்னா நான் அவளை பணத்துக்காக லவ் பண்ணுறேன்னா, என்னை பார்த்தா அவளுக்கு அப்படியா தெரியுது, என் லவ் அவளை பணத்துக்காக சேல்ஸ் பண்ணுற மாதிரி அமைச்சான் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஐயாவா இதோட அவன் 100 தடவை சொல்லிட்டான், அவள் கூட ஒரு தடவை தான் சொல்லிட்டு போனான். ஐயோ இவனுக்கு ஏன்டா சரக்கு வாங்கி கொடுத்தோன்னே ஃபீல் பண்ண வச்சிட்டானே அப்படின்னு ஜிமின் தான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். இந்த சைடு தயாங்க, அவள் எப்படி மச்சான் அப்படி சொல்லலாம், என்ன சொல்லிட்டா பாரு, அவள் என்ன சொன்னாவ, நான் அவளை பணத்துக்காக லவ் பண்ணுறேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு அவளை அவன் கூடயாவது சேல்ஸ் பண்ணி விட்டுருவேண்ணா, எப்படி மச்சான் அவளுக்கு அப்படி பேச தோணுது, தப்புடா, இது ரொம்ப தப்பு, அவள் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுத்து மறுபடியும் குடிக்கிறான். குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு, இருந்தாலும் அவள் அப்படி சொன்னது சரிதான் இல்லை மச்சான், போச்சுடா மறுபடியுமா நீ நடத்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறான்.
தயாங் இந்த சைடு, ஆமாடா அவளுக்கு கண்ணு வேற தெரியாதுல்ல, திடீர்னு நான் பாட்டுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணனா அவள் அப்படி தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு இருந்தாலும் அவள் சொன்னது தப்பு மச்சான், என்ன எப்படி அவள் அப்படி சொல்லலாம்? நான் நான் அவளை பணத்துக்காக சேல் பண்ணுறேன்னா? அவள் என் ஃபேஸை பார்த்து சொன்னாளா? இல்லை, ஃபேஸை பார்க்கல. அவள் சொன்னது பொய். பொய் மச்சான், பொய். சரியா? அவள் இந்த தயாங்கையே ஹர்ட் பண்ணிட்டான். தப்பு, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருக்கான். அப்படியே தான்டா ஜிமின் தான், ஏய் மச்சான் நீ ஓவராக குடிச்சிட்டா மச்சான், எனக்கு தலை வலிக்குதுடா, ப்ளீஸ்டா நிறுத்துடா, அவளாவது ஒரு தடவை தான்டா சொன்னேன், இது நீ 1000 தடவை சொல்லிட்ட மச்சான், நம்ம நாளைக்கு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட தான் என்னமோ சொல்கிறான். தயாங்கும், டேய் அது தப்பு மச்சான், அவள் என்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும் உனக்கு உன் லவ் வேணுமா வேணாமா? வேணும் மச்சான், எனக்கு அவள் வேணும், அவள் தான் என் சந்தோஷம், அவள் தான் என் உலகம் எல்லாமே. அப்போ இதை பண்ணு, அம்மாவும் இதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயாங்கும் பண்ணலாமா, சரி மச்சான் நான் ரெடி அப்படின்றான். அப்போ இப்போ மூட்டு போய் தூங்கிட்டு காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சி ரெடியாக ஒரு வழியப்பார் அப்படின்றான். ஸோ அப்படியே தான்டா அந்த டே நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 10 மணி ஆகிடுது. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிடுறீங்க. செம்ம டயர்டாக இருக்கும் போல். அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா தான் வந்து உங்களை எழுப்புறாங்க. ஒயன், ஒயன் எந்திரிடி ஒயன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவங்களும் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்ப, நீ முதல்ல எந்திரி போய் குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. நீங்களும் ஆனால் அம்மா என்னாச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் நான் சொல்கிறேன்ல போய் குளிப்போ போ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேகமாக பாத்ரூம்குள்ளே தள்ளி விடுறாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளியே வரீங்க. ஒரு டவல் தான் வியர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் அம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்தே கண்டுபிடிக்கிறீங்க அது ஒரு சாரின்னு. ஆனால் அம்மா சாரி எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் சாரி கட்டு போ அப்படின்னு சொல்லி நான் வெளியே போனேன், நான் வரதுக்குள்ளே நீ இந்த சாரி கட்டி ரெடியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எதுக்குன்னே தெரியாமல் சீக்கிரமாக சாரியெல்லாம் கட்டிடுறீங்க. உங்கள் அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. செம்ம அழகாக சாரி கட்டியிருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு உனக்கு இந்த அளவுக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியுமா என்ன, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே உங்களை உட்கார வச்சு மிம்மியை தான் கூப்பிட்றாங்க. மிம்மியும் வந்திருப்பா. அவளும் உங்களை பார்த்துட்டு ஒயன் சாரியில் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறா. நீங்களும் இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, மிம்மி தான் டக்குன்னு உங்களுக்கு தலையை சீவி விட்டு பூவெல்லாம் வச்சு விடுறா. ஸோ உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடுது பொண்ணு பார்க்க தான் யாரோ வரானுங்களோன்னு. ஸோ நீங்கள் தான் டக்குன்னு மிம்மி கிட்ட என்ன நடக்குது மிம்மி, யார் வரா, பொண்ணு பார்க்க தானே வராங்க, நீங்கள் இப்படி அலங்காரம் பண்ணும்போதே புரியுது அப்படின்றீங்க. அது ஒயன் அது வந்து அப்படின்னு அவள் தயங்க. நீங்களும் யார் வரா அப்படின்னு கேட்குறீங்க. டே தான் வராரு ஒயன் அப்படின்றா. நீங்கள் தயாங்கா அப்படின்னு டக்குன்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்றா. என்ன வளர்றா, நேற்று நான் அவ்வளோ சொல்லியுமா அவருக்கு கொஞ்சம் கூட மண்டையில் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க ரூம்குள்ளே. மிம்மி கிட்ட தான் கத்திகிட்டே இருக்கீங்க. அவளும் ஒயன் கத்தாத, நல்லா கீழே வா, நீ அமைதியாக வா, அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே தான் கூட்டிகிட்டு போகிறா. நீங்களும் பொறுமையாக கீழே வரீங்க. வந்து அவங்களுக்கு கோவமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்கோட அம்மாவும் பேசுகிறாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏற்ற பொண்ணு தான். நீங்கள் நகையெல்லாம் போடணுன்ற அவசியம்லாம் இல்லை, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், ராணி மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தான் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் டக்குன்னு ஆனால் எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்றீங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருமே உங்களை பார்க்க நீங்கள் தான்
தயாங், உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நான் தான் சொல்கிறேனே எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க தயாங்? எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது தயாங். புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி பொண்ணெல்லாம் ஏன் இப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கீங்க. தயாங்கோட அம்மா தான், ஒயன் ஒயன் ஒரு நிமிஷம் காம்டன் ஆகு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்களாவது புரிய வைங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறது உங்கள் பையனுக்கு சந்தோஷம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. அது ஃபுல்லாக கஷ்டமும் நரகத்தை மட்டும்தான் கொடுக்கும். நான் என்னை பெற்ற அப்பா அம்மாக்கே நான் ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி நினச்சிட்ருக்கேன். இதில் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணி நான் ஏன் உங்கள் வீட்டுக்கும் பாரமாக வந்து சேரணும்? ஏன் என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க? எனக்கு இந்த லவ்லையும் லைஃப்லையும் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆன்ட்டி. ப்ளீஸ் உங்கள் பையனுக்கு புரிய வைங்க அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. தயாங்கோட அம்மாவும், ஏன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் பாரம் கிடையாது எங்களுக்கு, புரியுதா? நான் உன்னை ரொம்ப முழு மனசோட தான் ஏற்றுக்கிறேன்டா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கணும் போது அவனுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கும் பிடிச்சதாக தானே இருக்க முடியும். என் சொல்லு, நீ என்னோட மருமக கிடையாது, என்னோட மகளாக பார்த்துக்கிறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நான் அவளை இப்படி விட்டுருவேனா? சொல்லு, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆன்ட்டி நீங்களும் ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு கத்துறீங்க. அப்போ நான் எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. அப்படியே தான்டா உங்கள் மேரேஜ் எல்லாம் முடியுது, உங்களுக்கும் தயாங்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ நீங்கள் தான் ஒரு மாதிரி சாரீ கட்டி ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தயாங்காக. நீங்கள் செம்ம அழகாக ரெடி ஆகிருக்கீங்க. ஸோ சாரீலாம் கட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக தயாங்கும் உள்ளே வரான். உள்ளே வரதை பார்த்துட்டு நீங்கள் தான் தயாங் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. தயாங்கும், ஹே எந்திரிக்காத, இது உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறான். ஸோ நீங்களும் அது தயாங் அது வந்து அப்படின்னு நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க, தயங்கிட்டே இருக்கீங்க. தயாங்னா உங்ககிட்ட, ஒயன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு, தயாங் 1 minute, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். மேரேஜ் ஆகிட்டா மட்டும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சுன்ட்டு இல்லை, எனக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே யார் மேலேயும் நம்பிக்கை வராது. ஏன்னா என் லைஃப்பில் நான் பண்ண விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் அப்படி. ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் என்னை மேரேஜ் பண்ணி என் கூட சேரணும், என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும் இப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அப்படி வேணால் உங்களுக்கு என்ன கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா, சாரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. ஐம் சாரி தயாங், எனக்கு இப்போ கூட உங்கள் மேலே லவ் வரல அப்படின்றீங்க. தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தயாங்கும் உங்களை பார்த்துட்டு, புரியுது ஒயன், எனக்கு புரியுது, அது தப்பு என்னது தான். நான் உன்கிட்ட கொஞ்ச நாள் பேசி பழகி அப்புறமேட்டு நான் யார், உன்னை எதுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன், நீ தான் எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே டைம் கொடுக்காம மேரேஜ் பண்ணி இதோ இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கேன்ல. எனக்கு புரியுது, நான் தான் சாரி சொல்லணும். நீங்கள் அமைதியாக தூங்குங்க அப்படின்றான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொன்னோன்னே அமைதியாக போய் படுத்துக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருன்றது. ஸோ அமைதியாக படுத்து தூங்குறீங்க. தயாங்கும் அப்படியே தான் நல்லா படுத்து தூங்கிடுறான். அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, உங்களால் எந்திரிக்க முடியல. உங்கள் சாரியை யாரோ டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் தான் உங்கள் சாரியை நல்லா அந்த முந்தானி சைடை ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஸோ உங்களுக்கு நேற்று நைட்டு உங்கள் அத்தை சொன்னது தான் ஞாபகத்தில் வருது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான், போயிட்டு வந்துடலாம். நீங்கள் தான் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க தயாங்காக. அப்போ சடனாக உங்கள் அத்தை தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனையும் உங்களை பார்த்துட்டு, அட ஒயன் அழகாக இருக்க சாரியில்,
க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் அத்தை. அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றீங்க. அதுக்கு உங்கள் அத்தை அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா. எனக்கு புரியுது என் பையனை உனக்கு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும்னு. ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன்மா, குழந்த மாதிரி ரொம்ப நல்லவன். நீ ஏன் அப்படி யோசிப்பேனுங்கிறதும் எனக்கு புரியுது. ஏன்னா உன்னை மாதிரியே தான் எனக்கும் காது கேட்காது சின்ன வயசுலேருந்தே. அதனாலயே நான் இந்த காது கேட்காத விஷயத்தினாலேயே என் அப்பாவை இழந்துட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவையும் இழந்துட்டேன். ஸோ டேங்கோட அப்பா தான் என்னை அப்போ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் என்னோடய மாமா பையன்தான். ஸோ அவரை அப்படியே மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டேன். ஸோ அப்போ தான் தயாங் பிறந்தான். ஸோ அவரோட அப்பாவோட குணம் தானே பையனுக்கும் இருக்கும். அதனால தான் அவனும் உன்னை லவ் பண்ணியிருக்கான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான், ஒரு குழந்த மாதிரி. என்னை இது வரைக்குமே அவன் கஷ்டப்படுத்தினதே கிடையாது. எனக்கு காது கேட்காதுன்ற விஷயத்த அவன் ஞாபகப்படுத்தவே மாட்டான். ஒரு சமயம் ஃபன்னாக பேசுவான், குழந்த மாதிரி நடந்துப்பான். உன்னையும் அப்படியே நல்லா பார்த்துப்பான்டா. நீ உன்னை குத்தி காட்டுவான் அப்படின்லாம் எதுவும் நினைக்காத. அதே மாதிரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட வேணும் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வச்சுப்பான். அதை பற்றி எதையும் யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி அழுதுட்டு உங்கள் அத்தைக்கிட்ட தான், இல்லை அத்தை அது இப்போ இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இதுவே மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாமே எங்களுக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம், எனக்கும் அவர் மேலே லவ் வந்ததுக்கப்புறம், அவருக்கு 1 செகண்ட் இவளுக்கு பதில் ஒரு நல்ல பொண்ணாக கண்ணு தெரிகிற பொண்ணாக பார்த்து நான் மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலான்னு அவர் யோசித்தாலும், அந்த இடத்துலையே நான் இத்தனை நாள் அவர் மேலே வச்சுருந்த லவ்வும் அவர் என் மேலே வச்சுருந்த லவ்வும் மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அத்தை. அதனால தான் சொல்கிறேன், என்னால் அவரை இவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அலறீங்க. ஸோ உங்கள் அத்தையும் அவன் அப்படிலாம் யோசிக்க மாட்டான்டா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் இல்லை அத்தை, உங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, தனக்குன்னு ஒரு மருமக இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டதும் ஓடி வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க, உங்கள் கை கால்லாம் அழுத்தி விட, உங்களுக்கு மகளாக இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணுன்னு. ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணால் இன்னொருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி ஆகிடும் அத்தை. அப்புறம் உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க. உங்கள் அத்தையும், ஐயோ வயன் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, நான் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே யோசித்ததே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன் புரியுதா. நீ என்னோட மகதான்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். நான் அப்பா சொன்னது தான் இப்படியும் சொல்கிறேன், எனக்கு ஒரு மக இருந்தால் நான் அவளை எப்படி பார்த்துப்பணும் அப்படி தான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி நீங்கள் அலறீங்க. அழுதுட்டு வயன் சரி கண்ணை தொடச்சிக்கோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்துடுவான் சரியா, இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சால் மூட் ஆஃப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. வயன் நீ சாரியில் அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அத்தை அப்படின்றீங்க. அவங்களும் இனிமேல் நீ நைட்டு எப்போ தூங்கும்போதும் சாரி வியர் பண்ணிவிட்டு தூங்கு அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் ஏன் அத்தை எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நீ தூங்கு, உனக்கு நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது தெரியும் அப்படின்னு அவங்களும் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. இதுக்கு தான் சொன்னீங்களா சாரி கட்டிட்டு தூங்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தான் பார்க்குறீங்க. தயாங்கும் ஏதோ ஒரு நிழல் நம்மளை மறைக்கிற மாதிரி இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்க்குறான். நீங்கள் தான் தயாங்கிட்ட உட்காந்துட்ருக்கீங்க. தயாங் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு எந்திரிச்சிட்டிங்களா, எப்போ எந்திரிச்சிங்க, சாரி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ பரவாயில்ல தயாங்,
இருக்கட்டும், அதனால என்ன அப்படின்றீங்க. தயாங்கும் ஆ ஓகே, சரி வாங்க உங்களை வாஷ்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்களும் ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்நேரம் ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருந்தா அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாள்ல அப்படின்ற மாதிரி. நீங்கள் தயாங்கிட்ட எந்திரிச்சு நிற்கிறீங்க. தயாங் உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். நீங்கள் ஐயோ தயாங் என்னை கீழே இறக்கியே விடுங்க, நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தான் வாஷ்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் வாஷ்ரூமில் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரான். உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா சும்மா ஸ்மெல் பண்ணாலே போதும், அதுவே ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கும், உங்களுக்காக ரெடி பண்ணது அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறான். ஸோ நீங்களும் தயாங்க பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு தயாங் வெளியே வந்து நின்றுக்கிறான். சரி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஸோ நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அவன் நீங்கள் அந்த பாத்ரூம் டோர் மேலே தான் ஒரு மாதிரி கையை வச்சு சாஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் மேலேயே விழுந்துடுறான். தயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ண தயம் உங்கள் மேலே தான் நல்லா விழுந்துடுறான். ஸோ உங்களால் எந்திரிக்கவும் முடியல. தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ஸ்மெல் அவனை ஒரு மாதிரி பண்ணுது. உங்கள் நெக்லேருந்து ஒரு ஸ்மெல் வருது. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் தான் தயாங் எந்திரிங்க அப்படின்றீங்க. தயாங்கும் அது அது சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சு உங்களே தூக்கி விடுறான். தூக்கி விட்டுட்டு உங்களை போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட தான் உட்கார வச்சு உங்களை ரெடி பண்ணுறான். அவ்வளோ அழகா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குழந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறான். ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எங்கேயாவது அட்ஜஸ்டபிள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறான். ஸோ தயாங்கும் அப்படியே நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவன் வர வரைக்கும் அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இதே ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருந்தா இவருக்கு இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியமே இருந்திருக்காதுல்ல, ஏன் இவர் சொன்னால் கேட்கவே மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் தான் வருது. அதை நினச்சி நீங்கள் அதை தரிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக தயாங்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான். நீங்கள் எதையோ நினச்சி அழுதுகிறீங்க அப்படின்றது அவனுக்கு புரியுது. பொறுமையாக உங்ககிட்ட வரான். வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட நீங்களும் தயாங் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை நல்லா துடைக்கிறீங்க. என்னாச்சு, எதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்களை கேட்குறான். நீங்கள் தான் இல்லை தயாங், என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே தயாங் டக்குன்னு உங்கள் லிப்ஸில் அவன் ஹேண்ட் வச்சிட்றான். அமைதியாரு, எதுவும் பேசாத, இதை பற்றி நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத. என்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் என் குழந்த மாதிரி தான் பார்க்குறேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு உன்னால் கஷ்டம்லாம் இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸில் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தயாங்க பார்க்குறீங்க. தயாங்கும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே உங்கள் அத்தை தான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க. நீங்கள் கீழே வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். ஸோ நீங்களும் கீழே வந்து உட்காடுறீங்க. உங்கள் அத்தையும் ஆட க்யூட்டாக ரெடி ஆகிருக்காளே அழகு மருமக அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுட் தான் வைக்கிறாங்க. நீங்களும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தயாங் உங்களுக்கு இருமல் வருதுன்னதும் உங்கள் தலையெல்லாம் தட்டி விட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஸோ தயாங்கோட அம்மாக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு வழியாக என் பையனை புரிஞ்சுக்கிட்டானா மட்டும் போதும், அதை தவிர நான் வேறு என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான்டா டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே நான் தயாங்குங்களை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பான். எந்த இதுவுமே இல்லாமல் நீங்களும் தயாங்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நீங்களும் தயாங்கும் ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கீங்க. ஸோ தயாங்கும் அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். அவங்க கூட அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுன்ட்டெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் சைலண்ட்டாக அவங்க கூட ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருப்பானோ அப்படி இருக்கான். உங்களுக்கும் தயாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது.
நீங்கள் தான் ஒன் டே உங்கள் அத்தை கீழேருந்து கூப்பிட்ருப்பாங்க. தயாங் ரூம்லேயும் இருந்திருக்க மாட்டான். அவன் பால்கனியில் நின்று யார்ட்டையோ கால் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த டோர் லாக் ஆகிருக்கனால உங்கள் அத்தை கூப்பிட்டது தயாங்கும் கேட்டிருக்காது. ஸோ நீங்கள் தான் அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கே, நம்மளே கீழே போவோமா, இல்லை அவர் ஒரு தடவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க. தயாங்க்கு கேட்கவே இல்லை. ஸோ நீங்களே சரி நம்மளே போகலான்னு சொல்லிட்டு கீழே தான் இறங்கி போகிறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு தயாங் தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க எதுவும் நீங்கள் இல்லை. உங்களை பார்த்துட்டு ஐயோ எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள தேடி தான் வரான். காலை கட் பண்ணிவிட்டு உங்களை தேடி தான் ஓடி வரான். நீங்கள் கரெக்டாக உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே தான் வரீங்க. நடந்து போக பார்க்குறீங்க. தயாங்கும் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். உங்களை காணோம். நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் கிட்டே போகும்போது அங்கே ஏதோ ஒரு நீங்கள் டக்குன்னு அதில் கால் வச்சு கீழே விழுந்துடுறீங்க. உருண்டு ஸ்டெப்பில் இருந்தே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் கத்திட்டு விழுக தயாங் கரெக்டாக ரூம் டோரை திறந்துட்டு வெளியே வரான். உங்கள் அத்தைக்குன்னா செம்ம ஷாக்கு. உங்கள் தலையிலையும் அடிபட்டிருக்கு. ஸோ உங்கள் அத்தையும் ஒயன் அப்படின்னு கத்திட்டே உங்ககிட்ட வராங்க. ஸோ தயாங்கும் அங்கேருந்து வெளியே வந்து நீங்கள் விழுறத பார்த்துருப்பான் இல்லையா, வேகமாக ஓடி வரான் உங்ககிட்ட தான். ஒயன் ஒயன் என்னை பாரு, ஒயன் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியில் தூக்கி வச்சு தான் அவங்கள தட்டி பார்க்குறான். ஆனால் நீங்கள் அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறீங்க. அப்படியே தயாங் உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. நீங்கள் எந்திரிக்கல. அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. என் தப்பு தான், நான் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்கக்கூடாது. ஒயன் என்னை பாருடி, பாரு ஒயன் ப்ளீஸ் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் தான் தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ தயாங்கும் உங்களை தூக்கிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். அப்படியே தாண்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் நார்மல் வார்டில் உட்காந்துட்ருக்கீங்க. தயாங் உங்கள்கிட்ட தான் கத்திகிட்ருக்கான். என்னை கூப்பிடாம நீ எதுக்கு வெளியே வந்த ரூமை விட்டு? முதல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்? உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் குழந்தைத்தனமாக சண்டை போட்டுட்ருக்கான். உங்களுக்கு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டால் சிரிப்பாகவும் இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் சாரி தயாங், தெரியாமல் வந்துட்டேன், நீங்களும் ரூம்குள்ளே இல்லையா, அதான் அத்தை கூப்பிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஏம்மா நீ வரதுன்னா ரூமுக்கு வந்து கூப்பிட மாட்டியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் தயாங்கையும் திட்டுறான். ஐயோ தயாங் இப்போ எதுக்கு அத்தையை திட்டுறீங்க, தப்பு என்னோடது தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, தயாங் என்ன தப்பு உன்னோடது தான், அதெல்லாம் தப்பு வயன், நீ இப்படி ரூமை விட்டு தனியாக வெளியே வந்திருக்கக்கூடாது, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோடு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் ஐயோ தயாங் இப்போ எதுக்கு அலறீங்க அப்படின்றீங்க. நான் ஒன்றும் அழலையே, கண்ணு வேத்துச்சு, அதெல்லாம் நீ அழகுன்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்ருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டு சரி சரி நீங்கள் அழலை விடுங்க, இப்போ எதுக்கு திட்டுறீங்க, சாரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. இன்னொரு தடவை நான் இல்லாமல் எங்கேயாவது வெளியே வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட க்யூட்டாக சண்டை கட்டுறான். நீங்களும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. தயாவும் அப்படிலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பேக் பண்ணுறீங்க. இப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் தான் ரூமில் தான் இருக்கீங்க. தயாங் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, தயாங்கும் இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதா போகிறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இந்த பையனை என்ன சொல்கிறது, எதுக்கு என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான், ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், என்ன சொல்கிறதுனே தெரியல, சின்ன ஒரு அடிக்கு இவ்வளோ துடிச்சு போகிறான், அவ்வளோ பிடிக்குமா என்ன அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ சேம் டைம் இங்கே தயாங்கோட மொபைலுக்கு தான் கால் வருது. நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அந்த சைடு ஜிமின் தான். டே மச்சான் என்ன பண்ணுற, எப்படி இருக்க, இப்போல்லாம் வர வர பத்தியா நான் கண்டுக்கிறதே இல்லை, அவ்வளோதான் பொண்டாட்டி வந்துட்டான்னு தான் என்னை விட்டுட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, உனக்கு லவ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேரேஜுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தவன் நான், என்னையும் டீலில் விட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த சைடு புலம்பிகிட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே ஜிமின் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் தான் டக்குன்னு
இப்போயாவது உன் ஒய்ஃப் கிட்ட உன் லவ்வை சொன்னியா, இல்லை அவளாவது புரிஞ்சுக்கிட்டாளா? 6 வருஷமாக ஒருத்திய இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க. அவளை மேரேஜ் பண்ணி 6 மாதம் ஆச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் புலம்புறான். 6 வருஷமாக லவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்குறீங்க. டேய், நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுற? ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பொண்டாட்டிக்கிட்ட போயிருப்பான், வேற என்ன பண்ணிகிட்ருப்பான் இவன் அப்படின்னு. நான் ஃபோனை வைக்கிறேன்டா சாமி, நீ பேசியே தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. 6 வருஷமாக இவர் என்ன லவ் பண்ணாரா என்ன? ஆனால் எதுக்கு? என்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக சேம் டைம் தயாங்கும் உள்ளே வரான். நீங்கள் தான் தயாங்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு அவன்கிட்ட டம்ளர் கொடுத்துட்டு தயாங்க தான் பார்த்து கேட்குறீங்க. தயாங், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுடி. என்ன கேட்கணும்? அது என்ன என்கிட்ட கேட்குறதுனா 1 கேட்கணும், 2 கேட்கணும், நிறையா கேளு, என்ன வேணுமோ கேளு அப்படின்றான். ஸோ நீங்களும் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன 6 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்களா என்ன? என்னையே உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஏன் என்ன லவ் பண்ணி என்ன தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்க, தயாங்னு கூப்பிட்றல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவள் என்ன டேன்னு தான் கூப்பிடுவா அப்படின்னதும் அவ்வளோதான் உங்களுக்கு. அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் என்ன டேன்னு க்யூட்டாக கூப்பிடுவா தெரியுமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். அந்த நேமை கேட்டதுமே உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஃபால் ஆகுது. நீங்களும் தயாங் நீ அப்படின்னு கேட்குறீங்க. தயாங்கும் ஆமாம், நான் தான் உன்னோட தயாங், சாரி, நான் தான் உன்னோட டேடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், நீங்கள் தயாங்க செம்மையாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயாங், இத்தனை வருஷமாக எங்கடா போனேன், உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, எங்கே இருந்த, என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க தான் ஹக் பண்ணி செம்மையாக அலறீங்க. தயாங்கும் அது சின்ன வயசில் உன்னை பார்த்ததா, ஒரு ஒர்க் விஷயமா எங்கள் அப்பா என்ன அன்றைக்கி நைட்டு ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாரு. எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுதான் உன்னை தேடி திருப்பி ஓடி வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்தோடனே உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்லாம் படலை. சின்னதாக முன்னாடி பழைய வீட்டில் போய் கேட்டேன், அவங்க நீ வீடு காலி பண்ணி கொரியா வந்துட்டதா சொன்னாங்க. கொரியாவில் உன்னை வச்சுட்டே நான் தேடினதாக இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் நான் கொரியா வந்து உன்னோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி உன்கிட்டயே வந்துட்டேன்டி உன்னோட டேட்டே அப்படின்னு சொல்கிறான். தயாங், நீ இது என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேட்க, தயாங்கும் சொல்லியிருந்திருப்பேன், ஆனால் டேட்டேவா எனக்கு என் லவ்வை உன்கிட்ட சொல்லணுன்ட்டு இல்லை, நீ தயாங்க புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் தயாங் தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அதனால தான் அப்படின்னு அவன் சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி டேட்டேவா நீ என் லைஃப்குள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்டா நீங்களும் தயாங்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே தயாங் உங்கள் கூட தான் இருந்திருப்பான். ஸோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இது விஷயமாக அவன் வெளியூர் போய் படிச்சிருந்திருப்பான் கொரியாவுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் தயாங்க மீட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. சாரி, உன்னை இத்தனை நாளாக இக்னோர் பண்ணதுக்கு சாரி தயாங், சாரி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி அலறீங்க. தயாங்கும் வெறும் சாரி மட்டும்தான் சொல்லுவியா, நான் தான் உன்னோட டேட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அப்படின்னு தயாங் கேட்க, நீங்களும் லவ் யூ ஸோ மச், லவ் யூ தயாங், லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. தயாங்கும் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுறான். ஸோ 2 பேருமே செம்ம ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. தயாங், நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, ஜிமின் மட்டும் இப்போ கால் பண்ணலைன்னா நீ என்னை 6 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்ததையும் எனக்கு தெரியாது, நீ தான் என்கிட்ட கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அது உனக்கு தெரியாதா, அடி பாவி, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போதே உன்னை நான் 6 இயராக லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேனேடி அப்படின்னு தயாங் சொல்ல, நீங்கள் தான் அது வந்து நான் அதை கவனிக்கல அப்படின்றீங்க. நீ அதெல்லாம் கவனிக்காத,
போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். நீங்களும் ஐயோ இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வைக்கிறா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்றீங்க. தயாங்கும் எனக்கு தயாங்கக்கெல்லாம் சாரி தேவையில்லை அப்படின்றான். அச்சோ சாரிடா டேட்டே, ஐம் ரியலி சாரி அப்படின்றீங்க. தயாங்கும் லவ் யூ டூ டி, சாரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி செம்மையாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனலி டேட்டேவை மீட் பண்ணிட்டோன்னு. தயாங் அப்படியே உங்களுக்கு கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்கள் சீக்ஸு லிப்ஸுன்னு ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் தயாங் தயாங் போதும் போதும் என்ன பண்ணுற, எதுக்கு லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணுற அப்படின்றீங்க. அது எனக்கு வேணும் அயன், எனக்கு இன்றைக்கி நீ வேணும், எனக்கு தெரியாது, எனக்கு இந்த டேட்டேக்கு இன்றைக்கி ஒயன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தயாங் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் எடுத்துக்கோ, இன்றைக்கி என்னை எடுத்துக்கோ, சாரி உன்னை இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது நீங்கள் ஃபைனலி அவனை லவ் பண்ணிட்டீங்கன்றது. ஸோ உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி ஹக் பண்ணி ரொம்ப இதாக இருக்கான். ஸோ நீங்களும் அப்படி தான் தயாங்க்கு கிஸ் பேக்லாம் பண்ணுறீங்க. அப்படியே தயாங் பொறுமையாக உங்களை பெட்டில் லைட் பண்ணி உங்கள் சீக்ஸு சின்னு லிப்பு ஐன்னு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் தான் செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் தயாங் தயாங் ப்ளீஸ் பைட் பண்ணாத, வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு வலிக்கல, நீ அமைதியாரு, இவ்வளோ டேஸ் என்னை வெயிட் பண்ண வச்சிடல, உனக்கு இன்றைக்கி இருக்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் சாரீலாம் ரிமூவ் பண்ணி உங்கள் செஸ்ட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் தயாங் தயாங் ப்ளீஸ் மெதுவா அப்படின்றீங்க. தயாங்னா சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்மையாக பண்ணிட்டுருக்கான். அப்படியே உங்களை ஃபுல்லாக அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் தைஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் தயாங் தயாங் ப்ளீஸ் தயாங் மெதுவாக பண்ணுங்க அப்படின்றீங்க. அவனும் பொறுமையாக அவங்க தைட்ஸ்லேருந்து அப்படியே உங்கள் ப்ரைவேட் கிட்ட தான் வரான். உங்களுக்கு அவ்வளோதான், அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்றதும் தெரியுது. நீங்கள் தயாங் தயாங் வேணாம் தயாங் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்கள் தைஸில் 2 பக்கம் கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அங்கே உங்கள் ப்ரைவேட்டில் தான் டங்க் வச்சு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் தயாங் தயாங் மெதுவாக பண்ணுடா, தயாங் மெதுவா அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுறீங்க. தயாங்கும் என்னால் கரெக்டாக மெதுவெல்லாம் பண்ண தெரியாதுடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் அப்படியே அவனோட கையை வச்சு உங்கள் ஜஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்களும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபைனலி இன்சர்ட்டும் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களுக்கு சுத்தமாக பெயின் தாங்கலை. தயாங் தயாங் வலிக்குது, மெதுவாக பண்ணுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல தயாங்கும் ஃபர்ஸ்ட் டைமில் இப்படி தாண்டி வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு 5 நிமிஷம் உள்ளே போய் ஃபிட் ஆகிட்டான்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், வலி தாங்க முடியல. நீங்கள் தயாங்னே சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸே ஃபால் ஆகுது. அதெல்லாம் தயாங் ஒரு மாதிரி தொடச்சி விட்டுட்டு முடிஞ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் தயாங் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்ல இப்போ தானடி ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே என்ன போதும் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ, டேக் கேர்.